It's time for Detective. Detective Money. Detective மணிமாறன். ஒரு மழைக்கால இரவில் பரந்த அணை காக்கும் நிலப்பரப்பில் முனகல் காற்று வீசிய போது வர்ணமலர் நகரம் வானத்தில் ஒரு கண் போன்ற தொங்கும் நிலவின் அடக்குமுறை பார்வைக்கு கீழே அமர்ந்திருந்தது. இது வெறும் இரவு அல்ல, இது ரகசியங்கள் மற்றும் கிசுகிசுக்களால் மூடப்பட்டு ஒரு இரவு, மர்மம் மற்றும் பயத்தில் மூழ்கிய இரவு. இந்த இரவில்தான் துப்பறியும் மணிமாறன் வளைந்து நெளிந்த பாம்பு பாதையில் நகரத்தை நோக்கிச் சென்று அவிழ்க்கவிருந்த நிகழ்வுகளை மறந்திருப்பதைக் கண்டான். நீங்கள் நிச்சயமாக இதை செய்ய விரும்புகிறீர்களா? அவன் செல்வதற்கு சில நாட்களுக்கு முன்பு அவனுடைய சகோதரி கேட்டாள். வர்ணமலர் மற்ற ஊர்களைப் போல் இல்லை, அதனால்தான் நான் செல்ல விரும்புகிறேன் என்று துப்பறியும் மணிமாறன் பதிலளித்தார். அவரது குரலில் ஒரு சவால். அவர் மர்மங்களை தேடுபவராகவும் தர்க்கரீதியான விளக்கத்தை மீறும் அனைத்து விஷயங்களிலும் சோர்வடையாத துப்பறியும் நபராகவும் இருந்தார். துப்பறியும் மணிமாறன் வர்ணமலரில் நுழைய மழை தணியத் தொடங்கியது. கல்லால் ஆன தெருக்கள் தெருவிளக்குகளின் கீழ் மறந்த பாதையின் மெருகூட்டப்பட்ட கற்களைப் போல மின்னுகின்றன. கிசுகிசுக்கும் காற்றினால் காலடியில் சலசலக்கும் இலைகளின் அவ்வப்போது அசைவுகளால் மட்டுமே உடைந்து ஒரு பயங்கரமான அமைதியுடன் நகரம் அவரை வரவேற்றது. அவர் வர்ணமலரில் நீண்ட காலமாக காலத்தின் சோதனையாக நிற்கும் ஒரு ஸ்தாபனத்தை இழுத்தாரதன் முகப்பில் தேய்ந்து வானிலை இருந்தது. அதன் சுவர்களுக்குள் புதைந்திருக்கும் எண்ணற்ற கதைகளை குறிக்கிறது. நரைத்த தாடியும் சொல்லப்படாத புனைவுகளின் சுமையை தாங்கிய கண்களும் கொண்ட முதியவர் ஒரு எச்சரிக்கையான புன்னகையுடன் அவரை வரவேற்றார். இங்கே திருவிழாவிற்கு அவர் துணிச்சலுடன். அவரது குரல் பழைய காகிதத்தோல் போல் கிறங்கியது. திருவிழா? துப்பறியும் மணிமாறன் அறியாமையைக் காட்டி எதிரொலித்தார். ஆனால் அவர் வர்ணமலர் திருவிழாவின் கிசுகிசுக்களை கேட்டிருந்தார். மர்மம் சூழ்ந்த ஒரு கூட்டம், விளையாட்களின் துருவியறியும் கண்களிலிருந்து மறைக்கப்பட்ட ஏதோ ஒன்றை நகர மக்கள் கொண்டாடினர். துப்பறியும் மணிமாறனை உன்னிப்பாக பார்த்து கொண்டு விடுதிக்காரர் தலையசைத்தார். நாளை இரவே திருவிழா ஆரம்பம். ஒரு மாதிரியான கொண்டாட்டம். அவன் வார்த்தைகளை எடை போடுவது போல் நிறுத்தினான். ஆனால் பல கதைகள் உள்ளன. நிழல்களை கவனத்தில் கொள்ளுங்கள். துப்பறியும் மணிமாறன் சிறு பேச்சாக மாறுவேடமிட்டு எச்சரிக்கை செய்ததற்கு நன்றியுடன் தலையசைத்தார். வர்ணமலர் மிகவும் ஜாக்கிரதையாக பாதுகாத்த ரகசியங்களை வெளிக்கொணர வேண்டும் என்பதில் முன்னெப்போதையும் விட அவர் உறுதியாக இருந்தார். அன்றிரவு அவர் தனது அறையில் விழித்திருந்தார். எந்த சத்தத்தையும் விட அமைதியானது மிகவும் ஒடுக்கியது. சோர்வு இறுதியாக அவரை கோரும் வரை அவர் அமைதியற்ற கனவுகளில் மூழ்கினார். சாம்பல் நிற மேகங்களின் மறைவிற்கு பின்னால் இருந்து சூரியன் வெளிப்பட்டதால் எதிர்பாராத மகிழ்ச்சியுடன் காலை உடைந்தது. வர்ணமலர் செயலில் பரபரப்பாக இருந்தது. நகர மக்கள் பயத்துடன் கூடிய நுட்பமான உற்சாகத்துடன் திருவிழாவிற்கு தயாராகினர். துப்பறியும் மணிமாறன் குறுகிய தெருக்களில் சுற்றித் திரிந்தான். பார்த்து கேட்ட புதர் துண்டுகள் போன்ற விவரங்களை தன் மனதின் சிக்கலான கேன்வாஸில் சேமித்து வைத்தான். ஒரு சந்தில் தள்ளியிருந்த ஒரு சிறிய புத்தக கடையில்தான் துப்பறியும் மணிமாறன் அனிதாவை சந்தித்தார். அவள் உதடுகளை விட உண்மையை பேசும் கண்களைக் கொண்ட ஒரு இளம்பெண். அவளுடைய குரல் மென்மையாகவும் கிட்டத்தட்ட பாடல் வரிகளாகவும் வீணையின் மென்மையான முழக்கத்தைப் போலவும் இருந்தது. குறிப்பாக ஏதாவது தேடுகிறீர்களா? அவள் கேட்டாள். அவளுடைய பார்வை நேராகவும் நிராயுதபாணியாகவும் இருந்தது. ஊரின் வரலாற்றை பற்றி ஆர்வமாக உள்ளது. துப்பறியும் மணிமாறன் பதிலளித்தார். தூசி நிறைந்த புத்தகங்கள்,
அவற்றின் மஞ்சள் நிற பக்கங்கள் பண்டைய புதிரான கதைகள் நிறைந்தவை. அனிதா தெரிந்தே சிரித்தாள். வர்ணமலரில் பல கதைகள் உள்ளன, ஒவ்வொன்றும் கடைசி கதையை விட நம்ப முடியாதவை. ஆனால் ஒன்று உள்ளது, நடக்கும் நிழல்கள் மற்றும் கிசுகிசுக்கும் குரல்களைப் பற்றி பேசுகிறது. துப்பறியும் மணிமாறன் தனது முதுகுத்தண்டில் குளிர்ச்சியாக ஓடுவதை உணர்ந்தார். வார்த்தைகள் அவரது ஆர்வத்தில் ஆழமான இடத்தை தொட்டன. அவரது தேடலின் தீவிரத்தை புரிந்து கொண்ட ஒருவர் இங்கே இருந்தார். அன்று மாலை சூரியன் அடிவானத்திற்கு கீழே மூழ்கியதும் துப்பறியும் மணிமாறன் திருவிழாவின் மையத்தில் தன்னை இழுத்துக் கொண்டார். அங்கு நெருப்பு பெரிய வட்டங்களில் நடனமாடியது மற்றும் நகர மக்கள் பழமையான மற்றும் முதன்மையான தாளத்திற்கு நகர்ந்தனர். மினுமினுப்பு ஒளியில் அகப்பட்ட அவர்களின் முகம் வேறொரு உலகமாக தோன்றியது. அவர்களின் எலும்புகளை மூடிய சதை வெறும் முகப்பாகம் இருந்தது. அனிதா அவன் அருகில் நின்றாள். அவளுடைய நடத்தை பெருமையாக இருந்தாலும் எச்சரிக்கையாக இருந்தது. நிழல்கள் இங்கே உயிர்ப்பிக்கப்படுகின்றன என்று அவர்கள் கூறுகிறார்கள். அவள் கிசுகிசுத்தாள். தேய்க்கும் இசைக்கு மேலே அவள் குரல் கேட்கவில்லை. ஊரின் முன்னோர்கள் பார்க்கிறார்கள், காத்திருக்கிறார்கள். திருவிழா உச்சக்கட்டத்தை எட்டிய போது காற்று ஒரு தெளிவான பதட்டத்துடன் உயிர்ப்புடன் இருந்தது. அப்போதுதான் துப்பறியும் மணிமாறன் அவர்களை பார்த்தார். இருண்ட மற்றும் நீளமான நிழல்கள் நெருப்பின் நடனத்திலிருந்து நழுவி பகுத்தறிவை மீறும் சுயாட்சியுடன் கற்கள் முழுவதும் நீண்டு கொண்டிருந்தன. அவர்கள் கிசுகிசுத்தார்கள். ரகசியங்கள், அவர் வழியாக ஊடுருவிய செய்திகள், கடந்த காலத்தையும் எதிர்காலத்தையும் பற்றி பேசுகின்றன. இருந்தவை மற்றும் என்னவாக இருக்க முடியாது. பல நூற்றாண்டுகளின் வரலாற்றின் கனம், குற்ற உணர்வு மற்றும் தியாகத்தின் சுமை அனைத்தும் ஒரே ஒரு திகிலூட்டும் உண்மைக்குள் பொதிந்து கிடப்பதை அவர் உணர்ந்தார். திருவிழா ஒரு கொண்டாட்டம் மட்டுமல்ல, அது ஒரு ஒப்பந்தம். நிழல் மற்றும் வானத்தில் எழுதப்பட்ட ஒரு ஒப்பந்தம். அனிதாவின் கை அவனது மீது துலக்கியது. அவளது ஸ்பரிசம் அவனை தற்போதைக்கு நிலைநிறுத்தியது. இது வர்ணமலர் என்றாள். காலமும் யதார்த்தமும் இணைந்த இடம். ஆனால் எல்லோரும் தங்க முடியாது. துப்பறியும் மணிமாறனுக்கு அப்போது புரிந்தது. வர்ணமலர் வெறும் ஊர் அல்ல, இது ஒரு கதை. அதன் மர்மங்களை நெருக்கமாக பிடித்துக் கொண்ட ஒரு உயிரினம். அது அனுமதித்ததை விட அதிகமாக வெளிப்படுத்தவில்லை. அவன் எதிர்பார்த்த விதத்தில் இல்லாவிட்டாலும் அவன் தேடுவதை கண்டுபிடித்து விட்டான். நெருப்பு குறைந்து நகர மக்கள் மெதுவாக கலைந்து செல்ல துப்பறியும் மணிமாறன் ஒரு ஆழமான தொடர்பை உணர்ந்தாருடன் மட்டுமல்ல, காலத்தையும் இடத்தையும் கடந்த ஏதோ ஒன்றுடன். அவர் அனிதாவின் பக்கம் திரும்பினார். வார்த்தைகள் தேவையில்லாமல் அவர்களுக்கு இடையே கடந்து செல்லும் நன்றி மற்றும் புரிதல். நிழல்கள் கிசுகிசுக்கும் போது துப்பறியும் மணிமாறன் சில மர்மங்கள் தீர்க்கப்படாமல் இருக்க வேண்டும் என்று உணர்ந்தார். வர்ணமலரின் புதிரான அரவணைப்பில் யதார்த்தத்தை நம்ப முடியாது.